இன்னொரு விஷயம்னா தாவேகா தரப்புல இருந்து விஜயகாந்த் அவர்கள் இன்ன வரைக்குமே அவங்க வந்து தவறுதலாக வந்து விஷயமோ போட்டுட்டோ இல்லை பேசினதோ எதுவுமே பண்ணது கிடையாது. வந்து விஜய் அவர் எப்போ மாநாடு போகிறாரோ எப்போ வந்து ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் இல்லாமல் நடந்துச்சோ விஜயகாந்த் அவர்கள் பேர் வந்து எல்லா ஸ்டேஜையும் முடிஞ்சளவுக்கு ஒரு மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஸோ அதையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். உங்கள் கருத்து என்ன? கண்டிப்பாக வந்து தேமுதிக அனுதாபிகள், அதாவது விஜயகாந்தோட அனுதாபிகள் வந்து கண்டிப்பாக தாவேகாவுக்கு வாக்கு செலுத்துவாங்க. மாற்றம் வேண்டும்னு நினச்சிட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்க கண்டிப்பாக இந்த முறை வந்து தாவேகாவுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. ஏன்னா 2011 இருக்கட்டும், 14 இருக்கட்டும், 16 இருக்கட்டும், நீங்கள் வந்து புதிதாக ஒரு கட்சி வரும்போது மாற்றம்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து பொதுமக்கள் வந்து கண்டிப்பாக வாக்கு செலுத்தியிருப்பாங்க. கமலஹாசனுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க, விஜயகாந்த் அவர்களும் மக்கள் நல கூட்டணியும் வாக்கு செலுத்தியிருக்காங்க, அந்த மாதிரி சீமான் அவர்களும் வாக்கு செலுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி வாக்கு செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. விஜயகாந்த் அவர்களுடைய வாக்குகளை பொறுத்த வரைக்கும் பார்ப்போமே, அது வந்து விஜயகாந்த் அவர்கள் ரசிகர்கள் அப்படிங்கிற ஒரு 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 குறிப்பிட்ட அளவுக்கான ஒரு மக்கள் இருக்காங்க, ரசிகர்கள். அவங்க வந்து தேமுதிகவில் இருக்காங்க. அவங்க வந்து எல்லா ரசிகர்களுமே தேமுதிக மாறினாங்கனாலும் அதுவும் ஒரு கேள்விக்குறி தானே. அந்த கட்சியில் இருந்திருப்பாங்க, தேவைப்பட்டவங்க போயிருப்பாங்க, அப்படின்னு தான் இருந்திருக்கும். அப்போது அந்த கட்சி இது வரைக்கும் தொடர்ந்து இருக்கிறது பெரிய அளவில் வாக்கு சதவீதம்லாம் இப்போதைக்கு தேமுதிக கிடையாது. 8% வாக்குகள் வாங்கி முதல்ல வாங்கின வாக்குகள் வந்து அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்துச்சு. எம்எல்ஏ ஆகி எதிர்கட்சி தலைவராகி அது டவுன் ஆகிட்டு தான் நிற்கிது. நீங்கள் வந்து நான் 109 சீட்டில் நின்னேன் 2021 அப்படின்னா இப்போ இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. 6 சீட்டு 5 சீட்டாங்கிற மாதிரி தான் இருக்கும். தேமுதிகவோட நிலை வந்து தெரியுது. அவங்களுடைய தம்பி, அவங்களோட மகன், இப்படியே அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஒரு 4-5 சீட்டு வாங்கிட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த சுயநலம் அப்படிங்கிறத வந்து தொண்டர்கள் வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க. விஜயகாந்த் அவர்களை வந்து விமர்சனம் பண்ண திமுக கூடயே வந்து கூட்டணி வைக்கிறாங்கன்னா அவங்களோட எண்ணம் என்னவா இருக்குன்னு பார்க்குறாங்க. அதனால கண்டிப்பாக இந்த திமுக கூட்டணிக்கு தேமுதிக தொண்டர்கள் வாக்களிக்க வாய்ப்பில்லை. கட்சியில் பயணிக்கக்கூடியவர்கள், கட்சி நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவங்க வந்து அந்த வாக்குகள் செலுத்த வாய்ப்பு இருக்க தவிர மற்றபடி யாருமே இல்லை. மற்ற கட்சிக்கு போக வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு சீமான் பேசினாரா, சீமான் என்னைக்கு பேசினா எப்படி பேசினாருன்னு தெரியல. இப்போ சீமானும் தேமுதிகவும் கூட்டணி வச்சிருந்தா என்னவா இருக்கும்? என் தலைவனை இப்படி பேசினேன், உன் கூட கூட்டணி வைக்கணுமாங்கிற ஒரு பார்வையில் பார்ப்பாங்களா? அதே மாதிரி திமுக கூட்டணியும் பார்க்குறாங்க. திமுக வந்து வீழ்த்தணும்னு நினைச்சது தேமுதிக வந்து சுத்தமாக காலி பண்ணது வந்து திமுக இருக்க முடியாது. அதுவும் விஜயகாந்த் தனிப்பணித்த தாக்குதல் செஞ்சு அவரை காலி பண்ணணும்னு நினைச்ச திமுக வந்து அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துவாங்களா? உதயசூரியனுக்கு போய் வாக்கு செலுத்துவாங்களான்னா வாய்ப்பே இல்லை. முரசுக்கு அந்த அவங்களோட சின்னத்துக்கு வாக்கு செலுத்தவங்க வந்து இங்கே போய் வாக்கு செலுத்த வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி மாற்றம்னு நினைச்சு விஜயகாந்துக்கு அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்களே, விஜயகாந்த் அவர்களை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் இருப்பாங்க. ரசிகர்களை தாண்டி பிடிக்கும், அவர் வரட்டும், மாற்றம் வரணும்னு நினைச்சிருப்பாங்க. தேமுதிக ஓட்டு போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த வாக்கு வந்து தாவேகாவுக்கு இந்த முறை வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியுது. இந்த கூட்டணி இது வெறும் எண்ணிக்கையாக தான். எப்படி பிஜேபி என்டிஏ கூட்டணியில் வந்து எண்ணிக்கை யார் வந்து சேர்ந்தாலும் பெருசாக ஈடுபடலை, அதே மாதிரி தான் இந்த திமுக கூட்டணியும் இந்த திமுக சேர்ப்பும் அப்படி தான் இருக்குது. சரி, ஓகே. உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. ஸோ மறந்தாமல் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ வந்து கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி.